Blessed be thy holy name. இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த காலவெளியிலே கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஒரு மகிமையின் நாள், இந்த நாள் ஒரு வல்லமையின் நாள், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற நாள். தேவன் செய்த எல்லா நன்மைகள் ஏராளம், அவருடைய கிருபைகள் ஏராளம். ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த கால்வெளியிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். வல்லமுள்ள இரத்தம், விடுதலை தருகிற இரத்தம். ஹல்லேலூயா. ஷப்ல மஹரபாதி அந்தரோதி அந்தலபார பஹரி அத்துல பஹர பக்கரபாலபா. இந்த கால்வெளியிலே உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். We exalt thy holy name, holy name. அங்கங்கே கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகள், குடும்பங்கள், தேவனுடைய ஊழியர்கள் யாவரும் இணைந்து இந்த கால்வெளியிலே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். உடன்படிக்கை பண்ணி இந்த கால்வெளியிலே நாம் வந்து கூடி அங்கங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை 5 மணி இந்த ஜெபம் வல்லமுள்ள ஜெபம். கர்த்தர் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தம் மக்கள் மத்தியில் அசைவாடுகிறார், இறங்கி வருகிறார். எந்தெந்த இடங்களில் நீங்கள் இருந்து கர்த்தரை இந்த கால்வெளியில் ஆராதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் என் மகிமையின் தேவன் இறங்கி வருவார். ஆமென். உங்களை தொடுவார், அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஆமென். பிதாவை ஆராதிப்பு அந்த கால்வெளியிலே, மகிமையின் பிதாவை, ஜோதிகளின் பிதாவை, வல்லமையின் பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஷோலபஹரபஹதுரியா. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த நாளில் ஒரு மகிமை விளங்குவதாக, இந்த நாளில் ஒரு சாபம் நீங்குவதாக, ஒரு அந்தகாரம் நீங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, சாபங்கள் மாறுவதாக. ஆமென். ஓ, இந்த நாளில் சுகம் உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொன்றிலும் இருப்பதாக, நம்முடைய கரம், உம்முடைய வல்லமுள்ள பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் இணைந்து மகிமையின் பிதாவை, ஜோதிகளின் பிதாவை, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கால்வெளியிலே ஆராதிப்போம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தேவனே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே எங்கள் தேவனே துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கால்வெளியிலே நோக்கி பார்க்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மாவாஞ்சிக்குதே. வாஞ்சிக்கிறது கால்வெளியிலே. நீர் மாற்றம் எந்தனா நெசருமையாராதி. நீரே என்பலன் கேடகம், நீரே என்பலன் கேடகமா. என் ஆவி என்றோ உமதடி பணியோ. நீர் மாற்றம் எந்த நாம் மறை
நேசருமை ஆராதிக்கிறே. நீர் மாற்றம் என்று எல்லாரும் ஆராதித்துக் கொண்டு ஒவ்வொருவரை உம்முடைய மகிழை தொடர் ஒரே நிமிடம். As the deer panteth for the water, as the deer panteth for the water, so my soul longs after you. Everybody together sing You this morning. alone are my heart's desire, and I long to worship you. Alone strengthen my shield. To you alone may my spirit yield. All my heart's desire, and I long to worship you. Lord, we worship you. We bow down before you. Alone are my heart's desire, long to worship you. நல்ல காலவளைக்காக ஆண்டவருக்கு எல்லா நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து ஆமென். உண்மையிலே நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜாதி ராஜா, மகிமையின் ஆண்டவர். ஆமென். கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். Yes, the Lord will give that which is good, and our land shall yield her increase. ஆண்டவரும் நன்மையானதை தருவாரா, தேசமும் பலனை கொடுக்குமா. என்ன அருமையான பேரலல் ஆசீர்வாதம். ஆண்டவர் நன்மை செய்ய நமக்கு ஆரம்பித்து விட்டால் அவ்வளவுதான், தேசமும் பலனை கொடுக்கும். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், seek his presence என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மையானதை தருவார். யாக்கோபின் புஸ்தகம் 1 வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன நன்மையெல்லாம் நமக்கு தருகிறார், நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நன்மையெல்லாம் அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தால் ஆச்சரியமான நன்மைகள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2:6 ஞானத்தை தருகிறார். தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதம். இந்த ஞானம் என்பது 9 வரங்களில் ஒன்று. The word of wisdom, word of knowledge. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அந்த வரங்களுக்குள் இருக்கிற ஞானம். தேவ ஞானம் என்பது வித்தியாசமானது. பரிசுத்தாவி பெற்றவர்கள் வெறும் அந்நிய பாஷை பேசி அப்படியே விட்டு விடாமல் ஆவியானிடத்தில் கேட்கணும், கிவ் மீ விஸ்டம், ஞானத்தை தாரும். ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் அளிக்கிற அந்த ஆவியானவரே நம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்கணும். படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், அவரவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். ஊழியம் செய்தால் அதற்கு வேண்டிய ஞானம் ஆண்டவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ரிசோர்ஸ் இஸ் அ God has a greatest resource. தன்னுடைய ஆதீனத்தில் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். பிறகு நீதிமொழிகள் 3:34 கிருபையை தருகிறார். என்னெல்லாம் நன்மை தரார் பாருங்க. 3வது பெலன் தருகிறார். ஐசாயா 40:29 பார்க்கிறோம், பெலன் கொடுக்கின்றார், பெலன் கொடுக்கின்றார். எரேமியா 5:24 பார்க்கின்றோம், முன்மாறி பின்மாரியை தேவன் தருகிறார், தேவன் தருகிறார். உபாகமம் 8:18 அடுத்தபடியாக பார்க்கின்றோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் தருகிறார். இதுதான் அவருடைய நன்மை. காட்ஸ் குட்னஸ். தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இன்னும் ஏராளமாய் தருகிறார். லூக்கா 11:13 பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 136:25
மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். He feeds us. தேவன் நம்மை போஷிக்கிறார், நடத்துகிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் நன்மையானதை தருகிறார். ஞானத்தை, கிருபையை, பலனை, முன்மாறி பின்மாறி ஐஸ்வர்யை சம்பாதிக்கிறதற்கு பலன். நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போமா? தேவன் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்வில் அவரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க அவர் மேல் வைத்திருக்கிற கிருபை, தயவு. அது மட்டுமல்ல, தீமையான காரியங்களையும் நன்மையாகவே முடித்து தருவாராம். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு அங்கே சொல்லும்போது, நீங்கள் அதை தீமையாக நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். சோதரம் பண்ணும். அந்த காலவெளியில் யார் உங்களுக்கு என்ன தீமை பிளான் பண்ணாலும் அதையும் நன்மையாக மாற்றி நன்மையான காரியமாய் மாற்றி விடுவார். சாத்தான் தீமையை கொண்டு வரலாம், அல்லது மனிதர்கள் தீமையை நினைத்து இவனை இப்படி ஆக்கிடலாம், அந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதையும் நன்மையாக முடிய பண்ணுவார். அதுதான் ரோமர் 8:28, சகலமும் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு. இது போதாது என்று உலகத்திலே தேவன் நமக்கு நன்மையை செய்வதற்கு, நன்மையை தருவதற்கென்று இன்னும் ஏராளமான சேனல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். என்ன காரியங்கள் என்றால், ஒன்று ஆலயம். சங்கீதம் 65:4 ஆலயத்தின் மூலம் நன்மை செய்கிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய நன்மையை பல விதங்களில் நமக்கு செய்கிறார். பல சோர்சஸ், பலவிதமான சேனல்ஸை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:30 சொல்லுகிறது, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கும் இயேசு அவருடைய திருச்சபை மூலம் நன்மை செய்கிறார். இரத்தம் சிந்தி சம்பாதித்த மீட்டெடுத்த திருச்சபை தானே. ரோமர் 13:4 ஊழியர்கள் மூலம் நன்மை செய்கிறார். இந்த நாட்களில் நன்மை செய்கிற ஊழியர்கள், நமக்காக மன்றாடுகிற ஊழியர்கள் உண்டு, ஜெபிக்கிற ஊழியர்கள் உண்டு. அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆண்டவர் ஊழியர்கள் மூலம் நன்மை செய்கிறார். பாடுகளையும் நன்மையாக மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்வில் வருகிற பாடுகள் நன்மையாக மாற்றுவார். வேதத்தில் அதான் மோசே காலத்தில் மோசே கூட இருந்தவெல்லாம் சொல்றாங்க. எண்ணாகமம் 10:29 நீ வா, உனக்கு நன்மை செய்வோம். ஆம், நமக்கு தேவன் நன்மை செய்கிறதை கண்டால் அநேகர் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதை கண்டு இன்னும் அநேகருமை பின்பற்றணுமே, அநேகருமை அறிந்து கொள்ளணுமே. எஸ்றா 8:22 தேடுவோருக்கு நன்மை. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நன்மை, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நமக்கு தெரிந்த சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழவது போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால்வழியிலே கர்த்தர் செய்த நன்மைக்காக சந்தோஷப்பட முடியுமா? தேவன் செய்த நன்மைக்காக தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? 2 நாளாகமம் 7:10 அங்கே ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக சந்தோஷப்பட்டார்கள் என்றிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன். இன்று காலை தேவன் சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்வேன். அழைத்த தேவன், நான் உனக்கு நன்மை செய்வேன். தெரிந்து கொண்ட தேவன், உனக்கு நன்மை செய்வேன். நான் ஒரு நாளும் உனக்கு தீங்கு செய்வதில்லை. தீங்குகள் வரும்பொழுது நீ சோர்ந்து விடாதே, நான் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று காலை கர்த்தர் சொல்கிறார். இன்னும் நன்மை உனக்கு உண்டாகும். இது கிடைக்கவில்லையே, பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இந்த காரியம் இது வந்து சேரலையே, சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி, டிலே ஆனாலும் நன்மையாக மாற்றுவார். கிடைக்காமல் தெரிந்தாலும் நன்மையானதை தருவார், ரெட்டிப்பாய் தருவார், பூரணமாய் தருவார். ஆமென். புரிந்த எல்லாரும் கரங்களை வைத்து அந்தந்த இடங்களிலே விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் கர்த்தரை துதிப்போம். தேவன் சொல்லுகிறார், அழைத்த நான் இதுவரை உன்னை நடத்தினேனே, இதுவரை உன்னை பாதுகாத்திருக்கிறேனே, ஏராளமான நன்மைகள் எனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா, இன்னும் நான் உனக்கு நன்மை தான் செய்வேன். ஓ ரபலபா ஷண்டலா ஹதியந்தலா கரபலபா. எல்லாரும் கரங்களை வைத்து அப்படியே அவருக்கு நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன். இந்த காலவெளியிலே அவருக்கு நன்றிகளை செலுத்த, எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான நன்மைகள், அவருடைய நன்மைகள் கணக்கில் அடங்காது. ஆமென் ஹல்லேலூயா.
ஏராளமான நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறார். இன்னும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. இந்த காலங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கும் எங்கள் வாழ்வில் செய்யப்படுற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வியாதியினால் சொந்து போனீர்களோ, கர்த்தர் நன்மை செய்வார், பலப்படுத்துவார், மாற்றி போடுவார். கடன் தொல்லை என்று தோன்று போனீர்களோ, கர்த்தர் மாற்றுவார். சோத்திரித்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். அந்த காலவெளியில் டெக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்வேன், மறு நாட்களில் அதை பெற்றுக்கொள்வேன். என் பிள்ளைகள், என் குடும்பம், எங்கள் திருச்சபைக்கு நன்மையானதை கர்த்தர் இன்னும் தருவார். ஏற்கனவே ஏராளமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிற தேவன், நன்மைகளின் நாயகர், நன்மைகளின் தேவன். நாங்கள் உண்மை குறை சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளணும். இந்த கால்வழியில் யாராவது சோர்ந்து போய் ஆண்டவர் நன்மை செய்யலையே என்று சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தர்களை பலப்படுத்துகிறார். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். காலதாமதமானாலும் சரியாய் செய்வார். முடியாது போல தெரிந்தாலும் ஆண்டவர் சரியாய் செய்வார். எத்தனை பேர் அவரை நம்புகிற எல்லாரும் கரங்களை அசைத்து, என் தேவன் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து இதை ஒரு பாடலாக ஜபமாக பாடி தேவனை துதிப்போமா எல்லாரும். நம்முடைய பாதைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையான நம்முடைய செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. எல்லாரும் ஆராதிப்ப காலவெளியில் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. எப்படி நன்றி சொல்வே. கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் பொன் விவரிக்க முடியாதையா. நீர் செய்த ஆயிரம் ஒன்று விவரிக்க ஐயா. சொல்லி பாடுவோம். விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி சொல்வே. ஆச்சரியமானபடி வழிகள், எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, நன்றி. நடத்தி வந்த வழி, வந்த பாதைகள், நன்றி சொல்வே. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே தேவன் செய்த எல்லா நன்மைகள், எல்லா விதமான காரியங்கள், ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. ஓ, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தில் தேவன் நன்மை செய்ய போகிறார். நம்முடைய ஊழியங்களில் தேவன் நன்மை தான் செய்வார். நம்முடைய வேலை ஸ்தலங்களில், தொழில்களில் தேவன் நன்மை செய்வார். நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் தருவார். ஓ, நன்மையானவைகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஓ ரவாக்கா, தீமை கண்டு பயந்து விட வேண்டாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. இந்த காலவெளியில் we declare in Jesus name, we take the goodness of God. தேசமும் நன்மையை கொண்டு வரும். கர்த்தரும் நன்மையானதை தருவார். ஆமென். ஒருவேளை சில நேரங்களில் தீமைகள் கொஞ்சம் வந்து விடலாம். சொந்து போகாதீர்கள். தொடர்ச்சியாக வந்தது போல தெரியும். அதை விட தொடர்ச்சியாக நன்மைகள் தொடரும். புரிந்தால் கரங்களை வைத்து ஆமென், ஆமென். ஷப்லோ ராலா ஹாஷி ஜெய்லை ரிகம் தரபா. மகிமை, மகிமை, நம்முடைய மகிமைக்காக நன்றி. நன்மை செய்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். ஆமென். ஞானத்தை தருகிறவர், பலன் தருகிறவரே,
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவரை, வரங்களை தருகிறவர், பரிசுத்தாவியினவரை தருகிறவர், ஜபாவியை தருகிறவர், நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், சகலையும் நன்மையாக மாற்றுகிறவர், ஆலயத்தின் மூலம் நன்மை தருகிறவரே, எங்களுக்கு கொடுத்த ஆலயம், எங்களுக்கு கொடுத்த ஆராதனை, எங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகள் ஊழியர்களுக்காக நன்றி. ஓ ரபலபா, அந்த கால்வளையில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் இறங்கட்டும், வீடுகள் மேல் இறங்கட்டும், பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இன்றைக்கு எல்லா வேலைகள், தொழில்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாள், இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். புதிய ஆண்டை சந்திக்கிற ஒவ்வொருவரோடு நம்முடைய கிருபை புதிய ஆண்டை நன்மையினால் நிரப்பும். அதோடு இன்டர்வியூ காரியங்களுக்கு போனால் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும், ஆலோசனை தாரும், ஞானம் தாரும், உயர்த்தும். இன்னும் உயரவில்லையே என்று அணுகிற நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. தேவை சந்திக்கப்படவில்லை என்று இயங்குகிற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். ஒரு நாளும் ஒருவரையை கைவிடாத தெய்வன் நீர் அல்லவா. ஓ ஜோதிகளின் பிதாவே, உமக்கு நன்றி. இன்று காலை இந்த வார்த்தையின்படி எங்களை ஆஸ்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறோம். அங்கங்கே இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். யார் எங்க பலவீனமாக இருந்தாலும் கர்த்தத்தோடும், சொந்து போயிருந்தால் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. பெரியவர்கள், ஆண்டவரே, மூத்தவர்கள், சிறு குழந்தைகள், கர்ப்ப ஸ்திரீகள் எல்லாரையும் பலப்படுத்தி ஒருவரை கைவிடாத சொந்து போன ஊழியர்களை தாங்கவும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.